ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உங்கள் தரன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 12 வோல்ட் வண்டி செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வண்டி செட்டுன்னு பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பேனலில் நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் 1313 கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பழனியிலேருந்து கணக்கம்பட்டியிலேருந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெகுலர் கஸ்டமர் தான். இதில் வந்து நம்மக்கிட்ட கேட்டது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கேபினட் போட்டு பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து இன்னொரு வண்டிக்கு மாட்டிட்டு இது வந்து புது வண்டிக்கு மாட்ட போகிறாரு. இது வந்து எனக்கு மெட்டல் பேனலில் போட்டு கொடுத்துருங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு மெட்டல் பேனலில் போட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி எனக்கு 1313 போட்டு கொடுத்துருங்கன்னு ஒரு நம்மள்ட்ட ரெக்குவயர்மெண்ட் வச்சுருந்தாரு. அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி மெட்டல் பேனல் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மெட்டல் பேனல் தான். இது பார்த்தீங்கன்னா வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோலாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பஹாரியா யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. நம்ம தனியாக தான் சுவிட்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். எம்சிபி போட்டு நீங்கள் சுவிட்ச் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஃபால்ட் வந்தாலும் உங்களுக்கு பேட்டரி வரையும் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா நாபு கலர் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஎஸ்பி போர்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்மள்ட்ட கேட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இன்டீரியரில் பார்ப்போம். இன்டீரியரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக சப்பு ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோனிக் ஆடியோவோட சப்பு ஃப்ரீ தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எம்டி காம்பவுண்ட் தான் இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே எஸ்எம்டி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கெயின் கண்ட்ரோலு, இது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இப்போ இன்கேஸ் நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மள்ட்ட போர்ட்ஸில் ஃப்ரீக்வன்சி, கெயின் இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் சப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சப்வூஃபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்ததாக பேஸ் டபுள் செக்ஷன் பார்ப்போம். பேஸ் டபுள் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவுமே சோனிக் ஆடியோவோட பேஸ் டபுள் போர்டு தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம். RX-BTன்ற மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பேஸு, ட்ரிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. இதில் கெயின் ஆப்ஷனோட இருக்கனால நமக்கு கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நமக்கு கெயின் கூட வேணுனாலும் நம்ம கூட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக கன்வெர்ட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிஸ்மி ப்ளஸ் KMS அண்ணனோட கன்வெர்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கன்வெர்ட்டர் எத்தனை வோல்ட் டு எத்தனை வோல்ட் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, 12 to 24 கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதில் மொத்தம் 4 ஃபிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு HD கன்வெர்ட்டர் தான், குவாலிட்டியான கன்வெர்ட்டர் தான். ரிசல்ட் வைஸ் ஆம்பியர் எந்த விதமான ஒரு லாஸிங்குமே கிடையாது, பக்காவாக இருக்குது. அடுத்ததாக லெஃப்ட் ரைட்டுக்காக என்ன ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் டி போர்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கிளாஸ் டி போர்டு திடீர்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். கிளாஸ் டி போர்டு பொறுத்தளவுக்கு நமக்கு இன்கேஸ் ஸ்பீக்கரே ஃபால்ட் ஆகிட்டாலும், இன்கேஸ் ட்விட்டரே ஃபால்ட் ஆகிட்டாலும் கூட நமக்கு ஆடியோ போர்டு ஃபால்ட் ஆகாது. ஆடியோ அப்படி நின்றுடும். நீங்கள் வேறு ஸ்பீக்கர் மாற்றினா பார்த்தீங்கன்னா 2 சேனல்லுமே போடும். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டியில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் டி போர்டு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட்டே வராது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சவுண்ட் ஏற்றினாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் குறையாமல் இருக்கும். கிளாஸ் டியை பொறுத்தளவு கிளாஸ் ஏபியில் வந்து நமக்கு இன்கேஸ் சவுண்ட் அதிகமாக வச்சுட்டாங்க, ஸ்பீக்கரோ ட்விட்டர் ஏதோ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கன்வெர்ட்டர் வரையும் ஃபால்ட் ஆகும். இந்த இதில் நமக்கு அந்த ஃபால்ட் வந்து நமக்கு இருக்காது. கெயின் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அடுத்ததாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்வூஃபருக்காக நம்ம ஓன் சப்வூஃபர் 4 ஃபிட் மோனோ 10 இன்ச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்காக 4 ஃபிட் மோனோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் மோனோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்னோட 4 ஃபிட் மோனோ 52001943 யூஸ் பண்ண பிரிட்ஜ் மோனோ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 லீஃப் ஹீட்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹீட்டு வெளியேற்றுறதுக்காக அதில் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வயரிங் நீட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே இதை போட்டுக்கலாம். ட்ராவல்ஸுக்கு டிரைவர் செட் ஆகட்டும், நமக்கு தோஸ்தில், அப்புறம் டாடா ஏசி, எல்லா ஜேசிபி எல்லாத்துக்குமே 2.1 போகிற எல்லா செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். இப்போ நான் இதுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளோட ஓன் சப்வூஃபரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சப்வூஃபரு. 10 இன்ச்சு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. 10 இன்ச்சு நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. இதோட பேப்பர் எடுத்தீங்கன்னா ஃபோம் பேப்பர். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பர் கோன் தான் வரும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதறவே உதறாது. நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் எடுத்தீங்கனாலும் எங்கே எடுத்தீங்கனாலும் அந்த பஞ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம். அதனால தெரியும் உங்களுக்கு கோன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். சைடு ஃபுல்லாகவே கிரிப்புக்காக நம்ம பேப்பர் கொடுத்துருப்போம், சாரி ரப்பர் கொடுத்துருப்போம். அப்படின்றப்ப உங்களுக்கு இன்கேஸ் ஸ்க்ரூ பண்ணுறப்பையோ கிரில் உட்கார வைக்கப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து உங்களுக்கு ஆசிலேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு கிரில்ல தட்டாது. அதுக்காக தான் நம்ம இந்த பேப்பர் கொடுக்கறது. டஸ்ட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டஸ்ட் கேப் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட லோகோ பார்த்தீங்கன்னா மேலே ஒட்டி இருக்கும் மேலே. இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு. அடுத்ததான் மேக்னெட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் மேக்னெட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மேக்னெட்டிங் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரும். 100 டபுள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 200 டபுள் அவைலபிள் இருக்கு. 200 டபுள் வந்து 10 இன்ச்சில் போடலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பேஸ் நம்ம எடுக்க முடியும். காயில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. உள்ள நல்லா 12 இன்ச்சி காயில் தான். அதாவது ஃப்ரேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி மேக்னெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சிக்குரிய மேக்னெட் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பைடர் முதல் கொண்டு 12 இன்ச்சி ஸ்பைடர் தான் வரும். பேப்பரும் ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சிக்குரியது வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேக்னெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைட்டு வித்து எல்லாமே சொல்கிறேன். கைஸ் இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்னெட்டோட அகலம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 130 mm வரும். இந்த அகலம் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 mm கிட்ட வரும். 130 mm வரும். ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 mm வரும். மேக்னெட்டோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 mm வரும். நமக்கு மேலே இருக்க ஃப்ரேமும் கீழே இருக்க ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கோல்ஸ் கொடுத்துரும். இது டபுள் மேக்னெட். இதோட ப்ரைஸ் வேணாலும் டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ நான் சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் சப்வூஃபர் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.